2 குருடர்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார். இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறதை அறிந்து அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு பார்வையை தாரும் என்று கேட்கிறார். இயேசு கேட்கிறாரு, உனக்கு பார்வை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? இன்னைக்கு டாக்டரை நம்பி போறோம், ஆஸ்பத்திரி நம்பி போறோம், ஆனா யாரை நம்புறதில்ல? அவைகளை படைத்த உருவாக்கின ஆண்டவர் என்ன செய்யறதில்ல? அந்த 2 பேரும் கண் பார்வை இல்லை, இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாது, இன்னும் காதல தான் கேட்டிருக்கிறாங்க, எதையும் பார்க்கல, ஆனா நம்புகிறார்கள். ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்களுக்கு பார்வையை கொடுக்க வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம், உம்மிடத்தில் வல்லம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதான் கடுகள விசுவாசம். அந்த விசுவாசம் வாயின் அறிக்கையாக வருகிறது. அந்த மாதிரி நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? அறிக்கையில் இருக்கணும், வாயின் வார்த்தையில் இருக்கணும். விசுவாசத்துல வளரணும், நாம ஜெபிக்கணும், ஆண்டவருக்குள்ள வளரணும். சும்மா வாயில சொல்றா பத்தாது, ஆக்ஷன்ல வரணும். அப்படி வரும் பொழுது அவனுக்காக யார் வேலை செய்யறா? கர்த்தர் வேலை செய்றார். அவர் அவன் கண்களை தொட்டு நம்ம விசுவாசத்தை உள்ளத்துல வளர்த்துட்டே இருந்த போதும் அவர் நமக்காக வேலை செய்வார்.